ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்எஃப்ஏ பற்றி படிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு சும்மா பேசிக்ஸ் மட்டும், ப்ராப்ளம்ஸ் அடுத்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ போன வீடியோவில் டிஎஃப்ஏனா என்ன, அதோட ட்ரான்சிஷன் ஃபங்க்ஷன், எக்ஸ்டெண்டட் ட்ரான்சிஷன் ஃபங்க்ஷன், எப்படி ஒரு டிஎஃப்ஏல ஒரு ஸ்ட்ரிங் அக்செப்ட் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத ஃபைன் பண்ணுறது பற்றி பார்த்தோம். ஸோ இப்போ என்எஃப்ஏவோட ஸ்பெசிஃபிகேஷன் டெஃபினிஷன் சேம் தான். டிஎஃப்ஏல 5 டியூபிள்ஸ் இருக்கும், அதே மாதிரி தான் 5 டியூபிள்ஸ். கியூ அப்படிங்கிறது செட் ஆஃப் ஸ்டேட், சிக்மா அப்படிங்கிறது செட் ஆஃப் இன்புட், Q0 அப்படிங்கிறது இனிஷியல் ஸ்டேட், F அப்படிங்கிறது ஃபைனல் ஸ்டேட். என்ன ஒரு டிஃபரன்ஸ் அப்படின்னா, இங்கே இந்த ட்ரான்சிஷன் ஃபங்க்ஷன் இருக்குல்ல, ஸோ அந்த Q அப்படிங்கிற ஒரு ஸ்டேட் ஒரு இன்புட் சிம்பல், ஒரு இதை இன்புட் அப்ளை பண்ணும்போது அது 2Q ஸ்டேட்டுக்கு மூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நமக்கு என்எஃப்ஏயோட ஒரு ரூல் என்ன அப்படின்னா, ஒரு இன்புட்டுக்கு ஒரு ஸ்டேட் ஒரே ஒரு ஸ்டேட்டுக்கு தான் மூவ் ஆகணும். மோர் தென் ஒன் ஸ்டேட்டுக்கு அது மூவ் ஆகக்கூடாது. இப்போ Q0 இருக்குன்னா அது 0 அப்படிங்கிற இன்புட்டுக்கு ஏதாவது ஒரு ஸ்டேட்டுக்கு தான் மூவ் ஆகணும், மோர் தென் ஒன் ஸ்டேட்டுக்கு மூவ் ஆகக்கூடாது. பட் என்எஃப்ஏல என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் டிட்டர்மினிஸ்டிக், அது எத்தனை ஸ்டேட்டுக்கு வேணால் மூவ் ஆகிக்கலாம். சரியா? ஒரு இன்புட்டு 0 அப்படிங்கிற ஒரே ஒரு இன்புட்டுக்கு ஒரு ஸ்டேட் மோர் தென் ஒன் ஸ்டேட்டுக்கு அதால் மூவ் பண்ண முடியும். இதுதான் நான் டிட்டர்மினிஸ்டிக். ஸோ அதனால் நம்ம இங்கே என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு ஸ்டேட்டில் ஒரு இன்புட் அப்ளை பண்ணும்போது அது 2Q ஸ்டேட்ஸ்க்கு மூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அங்கே வரும் Q வரும், இங்கே 2Q எழுதணும். இது மட்டும்தான் டிஃப்ரென்ஸ், அது இம்பார்ட்டன்ட். சரி, இது ஒன்று தான் டிஃப்ரென்ஸ், அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஓகேம்மா? சரி, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதில் என்ன மாதிரி ட்ரான்சிஷன் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ எப்படி நம்ம டிஎஃப்ஏல எக்ஸ்டெண்டட் ட்ரான்சிஷன் ஃபங்க்ஷன் பார்த்தோமோ அதே மாதிரி என்எஃப்லேயும் எக்ஸ்டெண்டட் ட்ரான்சிஷன் ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அப்படி வந்தாலும் நமக்கு டெல்டா கேப் போடும். ஸோ டெல்டா கேப் ஆஃப் என்னன்னு கொடுத்துருக்காங்க, Q, Q அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டு, W அப்படிங்கிற ஸ்ட்ரிங். இங்கே நமக்கு என்ன அப்படின்னா, ஒரு Q அப்படிங்கிற ஸ்டேட்டு ஒரு ஸ்ட்ரிங் கொடுக்கும்போது மோர் தென் ஒன் ஸ்டேட்டுக்கு மூவ் ஆகலாம்ல, அங்கே ஒரே ஒரு ஸ்டேட்டுக்கு தான் மூவ் ஆகும். அதனால் அது ஈஸியாக எழுதியிருந்தோம். இங்கே மோர் தென் ஒன் ஸ்டேட்டுக்கு மூவ் ஆகலாம். R1, R2, RM எவ்வளோ ஸ்டேட்டும் இருக்கோ அது அவ்வளோ ஸ்டேட்டுக்கு மூவ் ஆகலாம். இதான் நமக்கு நான் டிட்டர்மினிஸ்டிக். ஸோ Q அப்படிங்கிற ஒரு இன்புட் ஒரு சிம்பிள் கொடுக்கும்போது அது எவ்வளோ ஸ்டேட்டுக்கு வேணால் மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி எழுதியிருக்காங்க. இதுலேயும் பேசிக் இண்டக்ஷன் இருக்குது. ஸோ பேசிஸில் பார்த்தோம் அப்படின்னா சேம் தான். Q கொடுக்கும்போது ஒரு எப்சலாங், ஒரு எந்த ஒரு இன்புட்டுமே இல்லை அப்படின்னா அது அதே ஸ்டேட்டில் தான் இருக்கும் ஒரு மைண்ட். இதில் இன்னொரு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, இந்த செட் ப்ராக்கெட் எப்போவுமே யூஸ் பண்ணிக்கணும். என்எஃப்ஏல எப்போவுமே செட் ப்ராக்கெட் யூஸ் பண்ணணும். மோர் தென் ஒன் ஸ்டேட்னால செட் ப்ராக்கெட் யூஸ் பண்ணிக்கணும். அங்கே சும்மா Qன்னு எழுதியிருப்போம் டிஎஃப்ஏல, இங்கே செட் ப்ராக்கெட்குள்ளே Q அப்படிங்கிறது எழுதணும். இண்டக்ஷனில் அதே ப்ரொசீஜர் தான். தட் மீன்ஸ் அந்த W அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிங் XA அப்படின்றது அதே தான். ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு ஃபைன் பண்ணிவிட்டு கேக்கு ஃபைன் பண்ணுவோம். இங்கே என்ன மட்டும் டினோட் பண்ணணும் அப்படின்னா, இது ஒரு இன்புட்டுக்கு கொடுக்குறோம், ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு இன்புட் நான் கொடுக்குறேன் அப்படின்னா அது மோர் தென் ஒன் ஸ்டேட்டுக்கு மூவ் ஆகுது. அப்போது இதில் நிறைய ஸ்டேட்ஸ் இருக்கும். கரெக்டாக? அங்கே ஒரே ஒரு ஸ்டேட்டுக்கு தான் மூவ் ஆகிருக்கும், இங்கே மோர் தென் ஒன் ஸ்டேட்டுக்கு மூவ் ஆகும். அப்படி மூவ் ஆகும்போது அடுத்தது இங்கே ஒரு ஏக்கு தனியாக ட்ரான்சிஷன் ஃபைன் பண்ணுவோம்ல, அது எப்படி ஃபைன் பண்ணுறது அப்படின்னா, அந்த ஒவ்வொரு ஸ்டேட்டையும் ஏ கூட தனித்தனியாக ஃபைன் பண்ணி யூனியன் ஃபைன் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கணும். அதாவது ஸோ இது ப்ராசஸ் பண்ணும்போது எனக்கு நிறைய ஸ்டேட்டுக்கு மூவ் ஆகும். அப்போ அந்த எல்லா ஸ்டேட்டையும் ஏயை வச்சு ஒவ்வொன்றா ஃபைன் பண்ணும். இப்போ PI, ஐயோட ரேஞ்ச் 1 to Kன்னு கொடுத்துருக்கேன். அப்போது எவ்வளோ ஸ்டேட் இருக்கோ அவ்வளோ ஸ்டேட், P1, P2, P3 அவ்வளோ ஸ்டேட்டையும் தனித்தனியாக ஏ அப்படிங்கிற இன்புட்டுக்கு அது எங்கே மூவ் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதோட யூனியன் என்ன அப்படிங்கிறத ஃபைன் பண்ணி ஆன்சராக எழுதணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது மட்டும் தான் டிஃப்ரென்ஸ். சரி, அந்த அங்கே வெறும் ஒரு ஸ்டேட்டை மட்டும், P அப்படிங்கிற ஒரு ஸ்டேட் மட்டும் அசியூம் பண்ணியிருப்போம். இங்கே நமக்கு மோர் தென் ஒன் ஸ்டேட் இருக்கிறதுனால யூனியன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருப்போம். கிளியர்? ஸோ லாங்குவேஜ் ஆஃப் என்எஃப்ஏல பார்த்தோம் அப்படின்னா, இந்த W அப்படிங்கிறது எப்படி இருக்கணும், ஃபைனல் அங்கே பிலாங்ஸ் டு ஃபைனல் ஸ்டேட்டுன்னு எழுதியிருப்போம். அதாவது ஒரு கரண்ட் ஸ்டேட்டு ஒரு W அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிங்கை கொடுக்கும்போது அது ஒரு ஃபைனல் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டாக இருக்கணும் அப்படிங்கிறத எங்கே படிச்சிருக்கோம், டிட்டர்மினிஸ்டிக்கில் படிச்சிருக்கோம். நான் டிட்டர்மினிஸ்டிக்கில் எப்படி ஃபைன் பண்ணுறது அப்படின்னா, ஒரு ஸ்டார்ட் ஸ்டேட்டில் இருந்து எல்லா அந்த W அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிங் ஃபுல்லாக ப்ராசஸ் பண்ணி முடிஞ்சுது அப்படின்னா அந்த ஆன்சரை ஃபைனல் ஸ்டேட்டுன்னு ஒன்று இருக்கும்ல, அதோட இன்டர்செக்ஷன் பண்ணும்போது வரக்கூடிய ஆன்சர் அந்த ஃபைனல் ஸ்டேட்டில் ஏதாவது ஒன்றா இருக்கும். அதாவது
ஃபைனல் ஸ்டேட் அல்லது செட் ஆஃப் ஸ்டேட்ஸில் ஏதாவது ஒன்றா இருக்கணும். அது வந்து நல்லா இருக்கக்கூடாது, பை வேல்யூ வரக்கூடாது. அதாவது ஃபைனல் ஸ்டேட்டில் எதுவுமே இல்லாமல் வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இங்கே வந்து மோர் தென் ஒன் ஸ்டேட்டை யூனியன் பண்ணணும். ஃபைனலாக கிடைக்க ஆன்சரை என்ன பண்ணணும், ஃபைனல் ஸ்டேட்டுன்னு ஒன்று டிஃபைன் பண்ணியிருப்பாங்கள்ல, அந்த ஸ்டேட்டோட இன்டர்செக்ஷன் பண்ணி பார்க்கும்போது கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து நல்லா வரக்கூடாது. ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு புரியும் வரும். ஸோ இப்போ நான் வந்து நான் டிட்டர்மினிஸ்டிக் ஃபைனைட் ஆட்டோமேட்டாக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இதில் வந்து நமக்கு நான் சொல்லியிருப்பேன், அதாவது மோர் தென் ஒன் ஸ்டேட்டுக்கு மூவ் ஆகலாம் அப்படின்னு. இங்கே வந்து Q0 அப்படிங்கிற ஒரு ஸ்டார்ட் ஸ்டேட் இருக்கா, அந்த ஸ்டார்ட் ஸ்டேட் 0 அப்படிங்கிற இன்புட் கொடுக்கும்போது Q0லையும் இருக்குது, அதேமாதிரி 1 அப்படிங்கிற இன்புட் கொடுக்கும்போது Q0 இருக்குது, தென் இன்னொரு Q1 அப்படிங்கிற இன்னொரு ஸ்டேட்டுக்கும் மூவ் ஆகுது. கரெக்டாக? இப்போ 2 ஸ்டேட்டுக்கு அது மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இதான் வந்து NFA அப்படிங்கிறது. சரி, நம்ம வந்து இதே பேஸ் பண்ணி கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் பண்ணும்போது இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ இந்த எக்ஸ்டெண்டட் ட்ரான்சிஷன் ஃபங்க்ஷன் கான்செப்ட் புரியறதுக்காக ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். சரி, அந்த ட்ரான்சிஷன் இருக்கிற அதே எக்ஸாம்பிள் தான். அங்கே எப்படி வந்து அந்த 1010 அப்படிங்கிற ஸ்ட்ரிங் வந்து அந்த DFA வந்து அக்செப்ட் பண்ணுதான்னு செக் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இங்கே NFA வந்து அதை அக்செப்ட் பண்ணுதான்னு செக் பண்ண போகிறேன். எப்படின்னு பார்க்கலாமா? சரி, ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டேஜ் என்னது Q0ல் ஸ்டார்ட் ஆகுது, எதுவுமே இல்லை, நல் மூவ் அப்படின்னா Q0. இங்கே வந்து இந்த செட் ப்ராக்கெட்டை மறந்துடாதீங்க. அப்புறமா என்ன பண்ண போகிறேன், Q0, ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங்கை மட்டும் எடுத்துக்கிறேன். 1 எடுத்தால் அது எப்படி பிரிக்கணும், எப்சிலான் 1 அங்கே என்ன சொல்லி கொடுத்தனோ அதே ப்ராசஸ் தான். ஸோ இது பார்க்குறவங்க ஃபஸ்ட்டு அந்த DFA பார்த்துட்டு வந்து இதை பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ எப்சிலான் 1ன்னு ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு எப்சிலான் கூட பண்ணணும், அப்புறமா 1 பண்ணணும். சரியா? ஸோ இது கூட ஆன்சர் எங்கே இருக்கும், ப்ரீவியஸில் இருக்கும். ஸோ Q0, 1. ஸோ Q0ல் 1 இன்புட் கொடுக்கும்போது எத்தனை ஸ்டேட்டுக்கு மூவ் ஆகுது, 2 ஸ்டேட்டுக்கு மூவ் ஆகுது. ஆன்சர் என்னெல்லாம் வரும், Q0வும் வரும். Q0க்கு 1 இன்புட்டுக்கு Q0வும் வரும், Q1ம் வருது. அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். சரியா? Q0, Q1 அப்படிங்கிற 2 ஸ்டேட் வந்து வருது. அதை வந்து இங்கே நோட் பண்ணியிருக்கேன். அப்புறமா என்ன பண்ணணும், 2 ஸ்ட்ரிங், ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரிங் எடுத்தோமோ அப்புறம் 2 ஸ்ட்ரிங் சேர்த்து எடுத்துக்கிறேன், 10 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ அதை வந்து என்ன பண்ணுறோம், அகெயின் அதே மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு இதை ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ணிவிட்டு அப்புறமா 0வை செகண்ட் ஃபைன் பண்ணுறேன். அப்போ இதுக்கான ப்ரீவியஸோட ஆன்சர் வந்து Q0, Q1. இதை தான் நான் வந்து அங்கே நம்ம எக்ஸ்டெண்டட் ஃபங்க்ஷனில் சொல்லியிருந்தோம், மோர் தென் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும்போது யூனியன் ஆப்ரேஷன் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு. அப்போ இங்கே Q0, Q1 0ன்னு இருக்குது. அப்போ இங்கே நான் என்ன பண்ணணும், Q0 அப்படிங்கிற ஸ்டேட் 0 அப்படிங்கிற இன்புட்டுக்கு எங்கே போகுது அப்படிங்கிறத ஃபைன் பண்ணிவிட்டு யூனியன் Q1 அப்படிங்கிற ஸ்டேட் 0 அப்படிங்கிற இன்புட்டு கொடுக்கும்போது எங்கே போகுது அப்படிங்கிற ஸ்டேட்டை பார்த்து அந்த 2 ஸ்டேட்டையும் நான் யூனியன் பண்ணணும். சரியா? Q0க்கு 0 பார்க்கணும், யூனியன் Q1க்கு 0 என்னன்னு பார்க்கணும். ஸோ Q0க்கும் 0 என்னன்னு பார்க்கணும், Q1க்கும் 0 எங்கே மூவ் ஆகுதுன்னு பார்க்கணும். ரெண்டுக்கும் யூனியன் எடுக்கணும். ஸோ எடுக்கும்போது நமக்கு டயக்ராம் பார்த்தா தெரியும், Q0ல் Q0 எங்கே மூவ் ஆகுது, Q0லே தான் இருக்குது. அதே Q1ல் 0 போடும்போது எங்கே மூவ் ஆகுது, Q2ல் மூவ் ஆகுது. சரியா? அப்போ அது ரெண்டையும் எடுத்துக்கிறேன், Q0 யூனியன் Q2. யூனியன்னா இல்லாமல் ரெண்டையுமே கம்பைன் பண்ணி எழுதணும் அப்படிங்கிறதான யூனியன் ஆப்ரேஷன். ஸோ யூனியன் ஆப்ரேஷனில் என்ன பண்ணணும், ரெண்டையும் கம்பைன் பண்ணி எழுதணும். ஸோ Q0 யூனியன் Q2, Q0 Q2ன்னு எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட்டு 3 ஸ்ட்ரிங், ஃபஸ்ட்டு 1 எடுத்தேன், அப்புறம் 2 எடுத்துக்கிறேன், அப்புறம் 101 சேர்த்து எடுக்கிறேன். எடுக்கும்போது தனியாக ஸ்ப்ளிட் பண்ணலாமா, ஸ்ப்ளிட் பண்ணும்போது இதோட அவுட்புட் இங்கே இருக்குது, என்னது Q0, Q2. அதை இங்கே அப்ளை பண்ணுறேன். இப்போ என்ன பண்ணணும், அகெயின் அதே மாதிரி Q0 ஸ்டேட் 1 அப்படிங்கிற இன்புட்டுக்கு எங்கே போகுது, யூனியன் Q2 அப்படிங்கிற ஸ்டேட் 1 அப்படிங்கிற இன்புட்டுக்கு எங்கே போகுது. ஸோ இதான் சொல்லியிருக்காங்க. யூனியன் பண்ணும்போது Q0 1க்கு எங்கே போகுதுன்னு பார்க்கணும், நமக்கு 2 ஸ்டேட் போகும் தான். நான் Q0 1க்கு Q0வும் இருக்கும், 1ம் இருக்கும். ஸோ அதுதான் எழுதியிருக்கேன், Q0 1 யூனியன் Q2க்கு 1 அப்படிங்கிற ஒரு மூவே இல்லை, அதனால் பை, எந்த ஒரு டிரான்சிஷனுமே இல்லை, அதனால் பையன்னு கொடுத்துருக்கேன். இது ரெண்டையும் யூனியன் சேர்த்து எழுதும்போது என்ன தான் வரும், Q0 Q1. இதில் எதுவுமே இல்லை, அதனால் Q0 Q1 எழுதிக்கிறேன். சரி, ஃபைனலாக 4 ஸ்ட்ரிங்கையும் வந்து சேர்த்து எடுத்துக்கிறேன். எடுக்கும்போது 101 ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு அப்புறமா 0வை தனியாக எடுக்கிறேன். இப்போ இதோட அவுட்புட் எங்கே இருக்கும், ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் இருக்கும். ஸோ அதை வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சரியா? டெல்டா கேப் ஆஃப் Q0, 101 அப்படிங்கிறத ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் ஃபைன் பண்ணியிருக்கோம். அதை சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு அகெயின் என்ன பண்ணணும், Q0 அப்படிங்கிற ஸ்டேட் 0க்கு போகும்போது என்ன வருது, யூனியன் Q1 அப்படிங்கிறது 0க்கு போகும்போது என்ன வருது, யூனியன் ஃபைன் பண்ணும்போது Q0 யூனியன் Q2 அப்படின்னு வருது. இப்போ ஆன்சர் Q0, Q2. இப்போ ஃபைனலாக அதில் என்ன பண்ண சொல்லியிருந்தாங்க,
லாங்குவேஜ் ஆஃப் டிஎஃப்ஏல என்எஃப்ஏல என்ன பார்த்துருந்தோம்? லாங்குவேஜ் ஆஃப் என்எஃப்ஏ அப்படிங்கிறது ஃபைனலாக கிடைக்கக்கூடிய அந்த ஸ்டேட்டை நம்ம ஃபைனல் ஸ்டேட்டோடு என்ன பண்ணணும்? இன்டர்செக்ஷன் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருந்தோம். ஸோ இந்த டயக்ராமில் ஃபைனல் ஸ்டேட் என்னது? நமக்கு டபுள் சர்க்கிள் எதை டினோட் பண்ணியிருக்காங்க? Q2. இப்போ நமக்கு என்ன ஆன்சர் ஃபைனலாக இந்த ஸ்ட்ரிங் அக்செப்ட் பண்ணும்போது கிடைச்சிது அப்படின்னா Q0 Q2. அந்த Q0 Q2யும் நம்ம அந்த டயக்ராமில் இருக்கக்கூடிய ஃபைனல் ஸ்டேட்டையும் என்ன பண்ண போகிறோம்? இன்டர்செக்ஷன் பண்ண போகிறோம். சரி, அப்போ இன்டர்செக்ஷன் பண்ணும்போது சரி நமக்கு கிடைச்ச அந்த ஃபைனல் ஸ்டேட்ஸ் இருக்குல்ல, அந்த ஸ்டேட்ஸை டயக்ராமில் என்ன ஃபைனல் ஸ்டேட் இருக்கோ அதோட இன்டர்செக்ஷன் பண்ணும்போது வரக்கூடிய ஆன்சர் ஃபைனல் ஸ்டேட்டாக இருந்தது அப்படின்னா இந்த ஸ்ட்ரிங் அக்செப்டட் அப்படின்னு அர்த்தம். கிளியர்? இப்போது இதிலேயே நான் வந்து 1010 இன்புட் எடுத்து பண்ணணும் தானே. இதே 101 இன்புட்டுன்னு வைங்களேன், இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாமா? இதோட ஸ்டாப் பண்ணும்போது இங்கே என்ன ஸ்டேட் வருது? Q0 Q1 வருதா? அப்போ Q0 Q1ஐயும் இதோ இங்கே இருக்கக்கூடிய ஃபைனல் ஸ்டேட் என்னது? Q2. Q0 Q1ஐயும் Q2ஐயும் இன்டர்செக்ட் பண்ணும்போது ரெண்டுலேயும் காமனாக ஏதாவது இருக்கா? இல்லை. அப்போ பை வந்தோன்னா அந்த ஸ்ட்ரிங் இதில் அக்செப்ட் ஆகாதுன்னு அர்த்தம். இப்போ 101 வந்து இந்த டயக்ராமில் இந்த என்எஃப்ஏல நமக்கு அக்செப்ட் ஆகாது. 1010 அக்செப்ட் ஆகும். ஏன் அப்படின்னா நமக்கு கிடைச்ச ஆன்சராக ஃபைனல் ஸ்டேட் என்னவோ அதோட இன்டர்செக்ஷன் பண்ணும்போது ஃபைனல் ஸ்டேட் ஒரு ஆன்சராக வந்தது அப்படின்னா அந்த ஸ்ட்ரிங் வந்து அக்செப்டட் அப்படின்னு சொல்கிறோம். சரி, ஸோ மோர் தென் ஒரு ஃபைனல் ஸ்டேட் இருந்தால் ஏதாவது ஒரு ஃபைனல் ஸ்டேட் வந்து நமக்கு வந்து அவுட்புட்டாக வந்திருக்கணும். மோர் தென் ஒன் ஃபைனல் ஸ்டேட்னால் ஏதாவது ஒரு ஃபைனல் ஸ்டேட் நமக்கு அவுட்புட்டாக கிடைச்சது அப்படின்னா அந்த ஸ்ட்ரிங் அக்செப்டட்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அடுத்த லெக்சர்ஸில் வந்து சம் என்எஃப்ஏ எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது அண்ட் டிஎஃப்ஏ எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது, ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் ப்ராப்ளம் போடும்போது உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகேவா? ஸோ ரெண்டோட டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்ப்போம். பார்த்துட்டு ரெண்டில் இருந்து கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணலாம். தேங்க்யூ.